ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானில் ஒரு போர் விமானம் தரையிறங்குகிறது. இந்த விமானத்துல ஏவுகணைகள் இல்ல, போர் முனைகளும் இல்ல, வெறும் ஒரு விமானம் மட்டுமே தரையிறங்குகிறது. ஆனால் இது ஒரு ஈரானிய விமானமும் அல்ல. சாதாரண பார்வையில் இது ஒரு பயணிகள் ஜெட் விமானம் கூட இல்லை. நண்பர்களே, இது ரஷ்யாவினுடைய டோம்ஸ்டே, அதாவது உலக முடிவை எதிர்கொள்ளும் விமானமான துபோலேவ் Tu-214PU என்ற விமானம் ஆகும். இந்த விமானம் ஒரு போர் மண்டலத்தில் தரையிறங்கும் போது மாஸ்கோ ஒட்டுமொத்த உலகிற்கும் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல முனைகிறது. ஏதோ ஒரு பயங்கரத்தின் அடையாளமா இந்த விமானத்தினுடைய ஈரான் வருகை. இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பு செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வணக்க நண்பர்களே, நான் உங்கள் RM ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக விவர செய்தி தொகுப்பு. புதிதாக வீடியோ பார்க்கின்றவர்கள் உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. அப்பொழுதுதான் எம்மோடு இது போன்ற மிக முக்கியமான ராணுவ ரகசிய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். சரி, வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்த பரபரப்பு செய்தியை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஏன் அமெரிக்காவுடனான ஈரானின் போருக்கு நடுவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பறக்கும் அணுசக்தி கட்டளை மையத்தை ஈரானில் தரையிறக்கினார் என்பதை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது மிக முக்கிய செய்தியாக இன்று உலகத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த செய்திதான் அடுத்து வரும் நாட்களில் உலக ஊடகங்களில் இடம்பெறப் போகின்றது. நண்பர்களே, முதலில் இந்த விமானம் உண்மையில் என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். Tu-214PU விமானம் தூதர்களை ஒரு உச்சி மாநாட்டிற்கு அழைத்து செல்ல உருவாக்கப்படவில்லை. இது உலகின் முடிவை சமாளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடினமான தகவல் தொடர்பு வசதிகள், என்கிரிப்ட் செய்யப்பட்ட செயற்கைக்கோள் இணைப்புகள் மற்றும் அணுகுண்டு வெடிப்பு நடந்தாலும் தொடர்ந்து செயற்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மின்காந்த பாதுகாப்பு கவசங்களை கொண்டது இந்த விமானம். தரைப்பகுதியானது பாதுகாப்பாக இல்லாத போது வானிலிருந்தே போரை வழிநடத்த கிரெம்ளின் பயன்படுத்தும் மிக முக்கியமான விமானம் தான் இன்று ஈரானில் வந்து தரையிறங்கி இருக்கிறது. பாதுகாப்பு வட்டாரங்களில் இது டோம்ஸ்டே பிளேன் என்று அழைக்கப்படுகிறது. இது மாஸ்கோவின் நியூ கோவல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஈரானின் தெஹ்ரானில் உள்ள இமாம் கொமேனி விமான நிலையத்தில் வேண்டுமென்றே மிக வெளிப்படையாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக உலகத்திற்கு என்ன செய்தி சொல்லப்பட இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி. இப்பொழுது ஏன் இந்த நேரம் மிக முக்கியமானது என்பதை பார்ப்போம். நண்பர்களே, இது ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கும் ஒரு பிராந்தியம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் போரில் ஈடுபட்டு வருகின்றன. ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி அவர்களை கொன்ற முதலாவது தாக்குதலுடன் இது தொடங்கப்பட்டது. இப்பொழுது லெபனான், வளைகுடா நாடுகள், துருக்கி என இந்த போர் மிக பரந்த அளவில் விரிந்து விட்டது. துருக்கியில் நேட்டோ வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிய ஏவுகணை ஒன்றை பறக்கும் போதே சுட்டு வீழ்த்தின. உங்களுக்கு நினைவிருக்கும், ஈரானில் ஒரு போர் நிறுத்தம் இருந்தது. ஆனால் அது நீடிக்கவில்லை. ஜூலை மாதத்திற்குள் அந்த போர் நிறுத்தம் முழுமையாக சிதைவடைந்து இப்போது மிகப்பெரிய யுத்தத்திற்குள் மீண்டும் ஈரான் மற்றும் அமெரிக்கா வந்துவிட்டது. அமெரிக்கா இந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை தாக்கி புதிய கட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்று அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் வணிக கப்பல்களை தாக்குதல், ஹார்மோஸ் நீரிணையை முடக்குதல் மற்றும் வளைகுடா நாடுகளின் மீது அமெரிக்க நிலைகளை நோக்கி ஏவுகணைகளை வீசுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே ஹார்மோஸ் தற்போது ஒரு பயண கைதியாக மாறிவிட்டது. வளைகுடா நாடுகள் பதற்றத்தில் உள்ளன. பஹ்ரைனில் எச்சரிக்கை ஒலிகள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டுள்ளது. எண்ணெய் சந்தைகள் ஒவ்வொரு செய்தியையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இந்த குழப்பத்திற்கு நடுவே ரஷ்யா தனது டோம்ஸ்டே விமானத்துடன் ஈரானுக்குள் நுழைந்துள்ளது ஏன் என்பது உலகம் பயத்தோடு கேட்கும் மிகப்பெரிய கேள்வியாக இன்று எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ரஷ்யாவும் ஈரானும் இனி வெறும் சாதாரண கூட்டாளிகள் அல்ல. நண்பர்களே, கடந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம், பில்லியன் கணக்கிலான வர்த்தகம், மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தாண்டிய ஒத்துழைப்பு மற்றும் போர் முனை கூட்டாண்மை ஆகியவற்றால்
இந்த ரஷ்யா மற்றும் ஈரான் பிணைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக இமாம் கமேனி விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியதற்கு சமமானதுதான் இந்த பிளேனினுடைய வருகை. ஒரு சாதாரண ராஜதந்திர பயணம் அல்ல இந்த விமானத்தின் பயணம். இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு தேவையான அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பங்களை ஈரான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதற்கு பதிலாக ரஷ்யாவினுடைய மிக ரகசியமான இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் அணுசக்தி தொடர்பான பாதுகாப்பு நுணுக்கங்களை ஈரானுக்கு கைமாற்றாக ரஷ்யா வழங்குகிறது. வளைகுடாவில இப்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறதா என்று உலகம் அஞ்ச தொடங்கி இருக்குது. இந்த விமானத்தினுடைய வருகையும் இப்பொழுது இருக்கின்ற பதட்டமான சூழலும் வளைகுடாவில் ஏதோ ஒன்று பரிணாமம் அடைய போகின்றது என்பது போல காட்சிகளை வெளிப்படுத்துகிறது. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு பதில் தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஈரான் வழங்கி கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது அதிபயங்கரமான ஏவுகணைகளை கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகின்ற செய்தி தொடர்ச்சியாக கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தில் மிக பதட்டமாக இருக்கின்ற வளைகுடாவுக்குள் இப்பொழுது ரஷ்யாவினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமானம் வந்திறங்கி இருப்பது மிகப்பெரிய செய்தியை அறிவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஈரானும் ரஷ்யாவும் பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த தொழில்நுட்பம் மத்திய கிழக்கின் இராணுவ சமநிலையை மொத்தமாக மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த டோம்ஸ்டே விமானம் தெஹ்ரானில் தரையிறங்கியுள்ள தருணமானது ரஷ்யா மற்றும் ஈரான் இடையேயான உறவு ஒரு புதிய கட்டத்திற்கு சென்றுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை மீறி இந்த இரு நாடுகளும் வலுவான இராணுவ மற்றும் பொருளாதார பிணைப்பை உருவாக்கிவிட்டிருக்கின்றன. ரஷ்யா தனது டோம்ஸ்டே விமானத்தை ஒரு போர் மண்டல தலைநகருக்கு அனுப்பிய செயலானது ஈரான் தனியாக இல்லை என்பதை உலகிற்கு மிக வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு செய்தி. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு உணர்த்தும் ஒரு சத்தமான மற்றும் வலுவான செய்தியாக இப்பொழுது கருதப்படுகிறது. உக்ரைன் போருக்காக ஈரான் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறது. அதே நேரம் அமெரிக்காவுடன் போரில் இருக்கும் ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய இராணுவ தொழில்நுட்பங்கள் பரிமாறப்படுகிறது. எனவே கிரெம்ளின் தனது டோம்ஸ்டே கட்டளை விமானத்தை ஒரு போர் மண்டல தலைநகருக்கு அனுப்பும் போது அந்த செய்தி மிகவும் தெளிவானது. ஈரான் தனியாக இல்லை என்பதுதான் அந்த செய்தி. ஈரானிய எதிரிகளுக்கு இது மிகப்பெரிய முக்கியமான செய்தியாக ரஷ்யா சொல்லி இருக்கிறது. ஒரு விமானம் அமைதியாக தரையிறங்குகிறது, ஆனால் அந்த செய்தி மிகவும் சத்தமாக எல்லோருக்கும் கேட்கும்படி அனுப்பப்படுகிறது. உலகின் மிகவும் ஆபத்தான இந்த அண்டை பிராந்தியத்தில் தற்பொழுது வல்லரசுகள் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கும் முறை இதுதான். அவர்கள் டோம்ஸ்டே விமானங்களின் மூலம் தகவல்களை பரிமாற்றிக் கொள்ள முனைகிறார்கள். எதிர்வரும் நாட்கள் இந்த சம்பவங்களோடு சேர்ந்து ஈரானில் தற்போது நடக்கின்ற இந்த யுத்தமானது இன்னும் ஒரு கட்டத்திற்கு மேல் நோக்கி செல்ல போகின்றது என்பதே உண்மை. இது மட்டுமில்லாமல் இப்போது ஹார்முஸ் நீரிணையை நோக்கி ரஷ்யாவினுடைய பல நீர்மூழ்கி கப்பல்களும் போர் கப்பல்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் இந்த பகுதி மிகப்பெரிய யுத்தகலமாக மாறப்போகின்றது என்பதே உண்மை. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் இந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஏது நிலைகளை உருவாக்குவதற்கு பாகிஸ்தான், துருக்கி மற்றும் ஏனைய நாடுகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் நாட்களில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இந்த தாக்குதல்கள் எவ்வாறு பரிணாமம் அடைய போகின்றது, அல்லது ஒரு சமாதான முயற்சிகளின் ஊடாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட போகின்றதா என்று தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது போன்ற மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் RM ராம். மீண்டும் நாளை இதே நேரம் மிக முக்கியமான ஒரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் செய்தி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொளி பலருக்கு சென்று சேரும். மீண்டும் ஒரு மிக முக்கியமான செய்தி தொகுப்போடு நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், புதிதாக காணொலியை பார்க்கிறார்கள் நிச்சயமாக உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. அப்பதான் தொடர்ந்து என்னுடைய இந்த காணொலிகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வணக்கம்.
வணக்கம்.